மன்னர் நகரசபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை 11:30 மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்திரி பாபு தலைமையில் மன்னர் நகரசபையில் நடைபெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் உறுப்பினர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் டேனியல் வசந்தன் ஆகியோருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டது. இதன்போது சபையில் உள்ள 16 உறுப்பினர்களில் 15 உறுப்பினர்கள் வருகை தந்ததோடு ஒரு உறுப்பினர் கலந்து கொள்ளவில்லை. இதன்போது அதிக உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருந்தனர். மேலும் கலந்து கொண்டு 15 உறுப்பினர்களில் 14 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். ஒரு உறுப்பினர் நடுநிலை வகித்தார். இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் உறுப்பினர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சனுக்கு 6 வாக்குகளும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் டேனியல் வசந்தனுக்கு 8 வாக்குகளும் கிடைக்கப்பட்ட நிலையில் கூடிய வாக்குகளை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் டேனியல் வசந்தன் மன்னர் நகரசபை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் உபதவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. இதன்போது உபதவிசாளர் தெரிவிற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் நூர் முகமது உசன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் சோமநாத் பிரசாத் ஆகியோருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டது. இதன்போது கூடுதலான உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பை கோரினர். இந்த வாக்கெடுப்பின் போது 2 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். வாக்களிப்பின் போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் நூர் முகமது உசன் 8 வாக்குகளையும், அகில தமிழரசு கட்சி உறுப்பினர் சோமநாத் பிரசாத் 5 வாக்குகளையும் பெற்ற நிலையில் கூடுதல் வாக்குகளை பெற்ற நூர் முகமது உசன் மன்னர் நகரசபையின் உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கியிருந்தது. குறித்த தெரிவின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதூதீன், செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ நோகராதலிங்கம் போன்ற பலர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கூடுதலாக பெற்ற இருவருக்கும் இடையில் திரும்ப போட்டி இடம்பெறும். அந்த அடிப்படையிலேதான் இந்திய தெரிவு இடம்பெறும். அந்த வகையிலே இன்று இந்த மன்னர் நகர சபைக்காக தவிசாளர் ஒருவரை, உங்களோட பேர் என்ன? நான் டேனியல் முன்மொழித்தேன். உங்களோட பேர்? என்னோட பேர் இன்ஷா. டேனியல் பிளண்டின் வசந்தனா. அதை நான் வழிமொழிகிறேன். சவமாலை ஆரோக்கியம் செய்கிறாரோ பையன்தான் இங்கு போட்டியிடுகிறார்கள் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன், ஆண்டனி பீட்டர் டேவிட் டேனியல் பிளண்டின் வசந்தன். ஆகவே இந்த வேண்டியிருக்கின்றது. இதிலே என்னால் பெயர் குறிப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் பகிரங்க வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா? சேவியர் ஜார்ஜ் பொலிட்டன், தமிழ்நாதன் விஜிதா, பகிரங்க வாக்கெடுப்பு தெரிவு செய்யப்படுகின்றது. உறுப்பினர்கள் சோமநாதன் பிரசாத் சோபநாதன், சபாரத்ன மைக்கேல் காலி, செபஸ்தியாமில்லை ஜேம்ஸ் பிரான்சிஸ் இயேசுதாசன், முகமது இம்சான், செபமாலை ஆரோக்கியநாதன் பிகிராடோ, ஆண்டனி துரைநாயகம், பேர்னாட்
Prasanna. Anthony Vasandan. Abdul Kalam Asad Mujib Rahman. Davidson. Jnana Siyamala Madhivadan. Yasmin Jude Vimalaraj. Xavier John Poliston. Anthony Peter David Daniel Glenn Vasandan. அனைவருக்கும் வணக்கம். இன்று உண்மையான ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கு மன்னார் நகரத்தின் நகரபிதாவாக நான் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். இதுக்கு அனைத்து எமது கட்சி உறுப்பினர்களும், முக்கியமாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் அடைக்கலான் பாராளுமன்ற உறுப்பினர், அதேபோன்று ரிசார்ட் பதியின் பாராளுமன்ற உறுப்பினர், அதேபோன்று கூட்டணி கட்சிகள், அதுபோன்று தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர்கள் அனைவரும் எமக்கு ஆதரவளித்து இன்று மன்னார் நகரத்தின் நகரபிதாவாக என்னை நியமித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அனைவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். எங்களது நோக்கம் ஒன்றுதான், மன்னார் நகரத்தின் அபிவிருத்தியும் மன்னார் நகரசபையின் அபிவிருத்தியும் தான் எங்களது நோக்கமாக இருக்கும். நகரத்தை சுத்தமாக வைத்திருப்பது, மக்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுப்பது போன்ற விடயங்களைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி செல்வோம். அதே போன்று சென்ற காலங்களிலே இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுப்போம். முதற்கட்ட பணியாக அபிவிருத்தி, அதே போன்று சென்ற காலங்களில் இடம்பெற்ற ஊழல்களை நாங்கள் வெளிக்கொண்டுவதற்காக எங்களுக்கு மக்கள் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே என்னை தெரிவு செய்த எமது உறுப்பினர்கள், அதே போன்று எனது சக நகரசபை உறுப்பினர் ரஜினி அவர்கள், பள்ளிமுனை வட்டாரத்தில் வெற்றி பெற்றவர், அதே போன்று உபதவிசாளர் உசேன் அவர்கள், நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தருணத்திலே நாங்கள் மக்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுக்கான அபிவிருத்தியை நிறைவேற்றுவதுதான் எங்கள் திட்டம். அத்தோடு சென்ற காலங்களில் இடம்பெற்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதுதான் எமது கடமைப்பாடாக இருக்கும்.